அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு அதிமுக அவசர செயற்குழு எடப்பாடியின் திட்டம் என்ன? இந்த தலைப்பில் தான் நம்ம பாதிக்க இருக்கிறோம். அதிமுகவின் செயற்குழு கூடியிருக்கிறது, முக்கியமான தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறது. இந்த செயற்குழு மூலமாக இபிஎஸ் அவர்கள் என்ன வியூகத்தை வகுத்திருக்கிறார், என்ன செய்தியை சொல்லியிருக்கிறார், இது பற்றி தான் நம்ம பேச இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் லக்ஷ்மி சுப்பிரமணியன் அவர்கள், வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஷியாம். முன்னாள் எம்பி திரு கேசி பழனிசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு கேசிபி. அரசியல் விமர்சகர் திரு சேலம் மணிகண்டன் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் மணிகண்டன். ஷியாம் சார், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். அவசர செயற்குழு அப்படின்னோடனே பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. செயற்குழுவில் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்க போகிறாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அப்புறம் ஒன்றிணைவு பற்றி பேசுவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பெல்லாம் இருந்தது. ஆனால் முக்கியமான தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முதல்ல இந்த அவசர செயற்குழுவை ஏன் கூட்டினாங்க, இதற்கு பின்னால் இருக்கிற அரசியலா நீங்க எதை புரிஞ்சுக்கிறீங்க ஷியாம்? அதிமுகவில் செயற்குழு பொதுக்குழு சேர்த்து கூட்டப்படுவது டிசம்பர் மாதம் எப்போதுமே. அதுக்கு முன்னாடி இப்போ 89 தேர்தல் சட்டத்தில் செய்த விதிகளின்படி ஒரு கட்சி 2 செயற்குழு நடத்தணும், ஆண்டுக்கு ஒரு பொதுக்குழு. ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு செயற்குழு கூட்டம் நடைபெறும். அந்த செயற்குழுவில் என்ன முடிவெடுத்தாலும் பொதுக்குழுவுக்கு போனால் தான் அது ஒப்புதல் பெறும். அதாவது கட்சியின் கட்டமைப்பை மாற்றக்கூடிய அளவுக்கான ஏதாவது ஒரு முடிவு எடுத்தா. இல்லை, பலரும் எதிர்பார்த்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமைக்கு ஒரு சவால் ஏற்படும், அல்லது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் மன்னிப்பு வழங்கப்படும், இப்படியான எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஆனால் ஜெயலலிதா காலத்திலேயே யாருக்கு மன்னிப்புங்கிறதுக்கு அவங்க ஒரு அடிக்கோடு போட்டு வச்சுட்டாங்க. அதாவது அது 30/12/2011 செயற்குழு பொதுக்குழு. அந்த செயற்குழு பொதுக்குழுவில் 2 பேருக்கு மன்னிப்பே கிடையாது என்பது ஜெயலலிதா எடுத்த நிலைப்பாடு. அதை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. அதிமுகவோட பல்வேறு பத்திரிகைகள் அது பிரசுரமாயிருக்கு. ஒன்று, தலைமை மீது சந்தேகம் வரும் அளவுக்கு பேசுபவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. 2வது, அப்படி பேசுபவர்களை நம்பி அவர்களுக்கு பின்னால் செய்கிற கட்சிக்காரர்களுக்கும் மன்னிப்பே கிடையாது. இந்த 2 அடிப்படையில் தான் நான் முதல்ல இருந்து இதை பார்த்தேன். அப்போ செயற்குழு அவசரம் என்று சொல்லப்பட்டாலும் அது ஒரு மேண்டேட்டரி தான், கூட்டப்பட வேண்டிய செயற்குழு, வேற வழி கிடையாது. இதில் பெரிய பூகம்பம்லாம் வெடிக்காது, வேணா பூகம்பம் பக்கத்து நாடுகளில் வேணா வெடிக்குமே தவிர அதிமுகவில் வெடிக்காது என்பது எனது கருத்து. நான் அதை பல வீடியோக்களில் பதிவு செய்திருக்கேன். என்ன காரணம்னா, அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை, அந்த தலைமைக்கு இரட்டை இலைக்கு கையெழுத்து போடுகிற உரிமை, கட்சியோட மிக முக்கியமான எம்ஜிஆர் மாளிகை உட்பட பல நிர்வாகங்கள் அவங்க பொறுப்பில் இருக்குது, பல அறக்கட்டளைகள் உட்பட எல்லாமே. இப்போ கட்சியை விட்டு விலகுவதற்கோ அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையை எதிர்த்து கேள்வி கேட்டாலோ அரசியல் லாபம் கிடையாது. எடுத்துக்காட்டாக இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, எப்போனாலும் வரலாம். டிசம்பரோட டேமே முடிஞ்சு போகுது. நமது கிராமத்து பிரசிடென்ட்டுகள்லாம் டேம் முடிஞ்ச பிறகு பதவி வகிக்க முடியாது. அந்த உரிமை நமது ஆளுநருக்கு மட்டும்தான் உண்டு. டேமே முடிஞ்சால் கூட ஒரு பதவியில் இருக்கலாம். பாவம் பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுக்கு அது கிடையாது. நீங்கள் எலெக்ஷன் வச்சு தான் ஆகணும். அப்படின்னா பஞ்சாயத்து பிரசிடென்ட் மட்டும் சுயேட்சை சின்னத்தில் நிற்கலாம். ஆனால் மற்றவங்க மற்ற போஸ்ட்டு அப்போ ரெட்டையில நிற்காம எப்படி ஜெயிக்க முடியும், எப்படி ஓட்டு வாங்க முடியும்? எனவே இப்போதைக்கு அந்த மாதிரியான கேள்வி எழாது என்பதுதான் எனது கருத்து. ஆரம்பத்திலிருந்தே எனது கருத்து அதுதான். இதற்கு இடையில் ஒரு செய்தி கசிந்தது. முக்கியமான மூத்த தலைவர்கள்லாம் திரு எடப்பாடி அவர்களை போய் சந்தித்ததாகவும், அதிமுக ஒருங்கிணைப்பு பற்றி பேசியதாகவும், கொஞ்ச நாள் டைம் கொடுத்துட்டு திரும்பி வந்ததாகவும்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் எல்லாமே கசிந்த தகவல் தானா? எதுவுமே உண்மை கிடையாதோ? ஏன்னா செயற்குழு தீர்மானம் அப்படி சொல்லலை. திரு இபிஎஸ் தலைமையில் 2026 தேர்தல்னு முடிவு எடுத்துட்டாங்களே. கசிந்த தகவல்களில் அப்போ உண்மை இல்லைன்னு தான் நானும் நினைத்தேன். காரணம் என்னன்னா, 2 தரப்பை தாங்க இதில் சேர்ப்பது என்கிற பேச்சுக்கே வர முடியும். ஒன்று திருமதி சசிகலா அவர்கள், முன்னாள் பொதுச் செயலாளர். இன்னொன்று திரு ஓபிஎஸ் அவர்கள், அவர் முன்னாள் முதலமைச்சர். இந்த 2 பேரை சேர்க்கறதுல உண்மையிலேயே பல சிக்கல்கள் இருக்கு. திருமதி சசிகலா அவர்களுக்கு அப்படி என்ன பொசிஷன் கொடுக்க முடியும், திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன பொசிஷன் கொடுக்க முடியும், பொறுப்பு கொடுக்க முடியும், மற்றவங்களை பற்றி வேற விஷயங்க. இப்போ உதாரணமாக எம்எல்ஏக்கள் அல்லது முன்னாள் எம்எல்ஏக்கள், கேசிபி மாதிரியானவர்கள், இவங்களை சேர்க்கறதுங்கிறதுல சில பொலிட்டிக்கல் காம்ப்ரமைஸ் பாசிபிள். ஆனால் திரு ஓபிஎஸ் அவர்கள் திருமதி சசிகலா அவர்களை சேர்க்கறதுல பொலிட்டிக்கல் காம்ப்ரமைஸ் ரொம்ப டிஃபிகல்ட். அந்த ஸ்டாண்ட் எடுக்கணும்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே அவரது பதவியை விட்டு கொடுக்கணும்.
அதற்கான வாய்ப்பு இல்லை. அரசியல் என்பதே அடைய துடித்தல், அடைந்து விடுதல், அடைந்ததை அப்படியே வைத்துக் கொள்ளுதல். அதுதான் ரொம்ப முக்கியம். அரசியல் எங்க இருக்கு? அடைந்ததை தக்க வைக்கிறது தான் ரொம்ப சவாலானது. அதை இந்த செயற்குழு மூலமாக இபிஎஸ் வெற்றிகரமா செஞ்சுட்டாருன்னு சொல்ல வரீங்க. நிச்சயமா, அதாவது தனது தலைமைக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்பதை அவர் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார். 3 புள்ளிகள் ஷியாம். பாஜக எதிர்ப்பு, அதுலயும் நான் அதிலிருந்து விலக போறது இல்லை. திமுகவுக்கு வழக்கமா அதிமுக பொதுக்குழு தீர்மானம், செயற்குழு தீர்மானம்னா திமுகவை கண்டிச்சு தான் நிறைய இருக்கும். அதுவும் இருக்குது. என்னோட ஒற்றை தலைமை தான், என் வியூகப்படி தான் தேர்தலை இந்த 3 செய்தியை சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். திமுக எதிர்ப்பு நீங்க சொன்ன மாதிரி அதிமுக செயற்குழு பொதுக்குழு திமுக ஆதரவு தீர்மானம் போட முடியாது. திமுக எதிர்ப்பு தான், நடப்பு ஆட்சி திமுக ஆட்சி. பாரதிய ஜனதா எதிர்ப்புன்னா அதுல ஒரு இடம் கொஞ்சம் எனக்கு மிஸ்ஸிங்கா தெரிஞ்சது. அதாவது ஜெயலலிதா அவர்கள் 2006, 2011 திமுக ஆட்சியை எதிர்க்கும் போது மைனாரிட்டி திமுக அரசு என்கிற வார்த்தை இல்லாத செயற்குழு பொதுக்குழுவே இருக்காது. இப்பவும் மைனாரிட்டி அரசு தான். ஏன்னா மற்ற கூட்டணி கட்சிகள் உதவியோடு தான் மத்திய அரசு இருக்கு, பதவியில் இருக்கு. அப்போ மைனாரிட்டி பிஜேபி அரசு அப்படின்னு அந்த செயற்குழுவில் ஒரு வார்த்தை இடம்பெற்றிருந்தால் அது ஜெயலலிதாவுக்கு நிகரான அந்த ஒரு தலைமைத்துவத்தை காட்டியதாக நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்படி வார்த்தை இல்லை, கொஞ்சம் மயிலரகால தடவி கொடுத்திருக்கிறாங்க. திமுகவே எதிர்க்கிறோம், பாரதிய ஜனதாவையும் கொஞ்சமாக எதிர்க்கிறோம். இப்படியான ஒரு பாணியத்தான் நான் இதுல பார்த்தேன். முக்கியமான விஷயம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமைக்கு சவால் இல்லை. பேசலாம் ஷியாம். கேசி பழனிசாமி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு பேசப்பட்டது. அவசர செயற்குழு அப்படின்னோடனே முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம். மாவட்ட செயலாளர்கள் அவங்களுக்கான தொகுதி வாரியா பிரித்து கொடுக்கறதுல சில விஷயங்கள் முடிவுகள் எடுக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் பேசப்பட்டது. ஆனால் ஷியாம் அவர்கள் சொன்ன மாதிரி இபிஎஸ்ஸின் தலைமையை உறுதி செய்திருக்கிறார். அரசியல் ரீதியாக திமுகவை கடுமையாக எதிர்க்கிறோம், ஓரளவு பாஜகவை எதிர்க்கிறோம்ன்ற செய்தியை சொல்லியிருக்கிறார். இதுதான் அவரோட வியூகமா? நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க கேசிபி? இல்ல அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களது வியூகம் ஒருபுறம், அதை எந்த அளவுக்கு அதிமுக தொண்டர்களும் வாக்காளர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் அந்த வியூகங்களை என்பது ஒரு புறம். அதிமுக தொண்டர்களையும் வாக்காளர்களையும் பொறுத்த வரைக்கும் திமுகவை வெற்றி கொள்ள வேண்டும் என்பதுல எல்லளவு கூட சமரசம் இல்லாதவர்கள். அப்ப இன்றைய அந்த செயற்குழு கூட்டத்தில் இப்ப நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? தலைமையை தக்க வைத்து விட்டார், ஓபிஎஸ்ஐ ஓரங்கட்டி விட்டார், சசிகலாவை விரட்டி விட்டார், உட்கட்சி எதிர்ப்பு குரல்களை அடக்கிவிட்டார். எல்லாம் சரி. திமுகவை வெல்வதற்கு இன்றைக்கு அவர் கொடுத்த வியூகம் என்ன? ஒண்ணுமே இல்லை. அவர் சொன்ன ஒரே பதில், 10 தேர்தலில் தோத்திருக்கிறோம், அதுல 7ல ஓபிஎஸ் என் கூட தான் இருந்தார், நீயும் தான் காரணம். இவ்வளவுதான் அவர் சொல்லி இருக்கிறார். நீங்க சொல்றீங்க கேசிபி சொல்லணும் இல்ல, நீங்க முக்கியமான இடத்துக்கு நகர்த்திட்டீங்க. ஆனா இத்தனை கேள்விகளும் செயற்குழுவுல இருக்கக்கூடிய அத்தனை அதிமுக உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாருக்கும் அனுபவம் வாய்ந்தவங்க தான் களத்துல. ஆனா அவங்க எல்லாம் தான் ஒருமித்து சொல்றாங்க இபிஎஸ்சி என்ன வியூகம் வகுக்கிறாரோ அதுல நாங்க பயணிப்போம்னு. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த கேள்விகள் எல்லாம் செயற்குழு உறுப்பினர்களுக்கு வரலையா என்ன? இல்ல, அதாவது சசிகலா அவர்கள் ஜெயிலுக்கு போறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் தாயே, சரஸ்வதி, லட்சுமி எல்லாம் சொல்லி இபிஎஸ் உள்பட எப்படி சசிகலா அவர்களை வணங்கினார்கள் என்பதை இந்த நாடே பார்த்தது. ஆனா அதே சசிகலாவுக்கு தண்டனை விதித்து அவர் சிறைக்குள் சென்றதற்கு பிறகு அவருக்கு என்ன நடந்தது என்பதையும் இந்த நாடு பார்த்து கொண்டு இருக்கிறது. அதிமுக பொறுத்த வரைக்கும் பொறுப்புல தலைமையில இருக்கிறவரை போற்றுவார்கள். எப்ப வரைக்கும்? வெற்றியை தேடி தருகிற வரை. அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிட்டாரு? 10 தேர்தலில் தோத்துட்டோம். அப்ப இன்றைக்கு அவருடைய வீகம் என்னவாக இருந்திருக்கும் பாருங்க. 2017 இந்த தேர்தலில் இன்ன காரணத்துல நம்ம தோத்தோம், இந்த இடத்துல நம்ம கோட்டை விட்டுட்டோம். 18 இந்த இடத்துல நமக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. 19 நாடாளுமன்ற தேர்தல் இது தவறா போயிடுச்சு. 21 சட்டமன்ற தேர்தலில் நம்ம இதைத்தான் செய்யாம விட்டுட்டோம். இப்ப இந்த எல்லா தவறுகளையும் நம்ம சரி செய்து கொண்டு திமுகவை இந்த 1.5 ஆண்டு காலத்துல கடுமையாக எதிர்த்து நம்ம வெற்றி கொள்ள போகிறோம் என்கிற அந்த நம்பிக்கை இன்றைய கூட்டத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறதா? இல்ல. அதே போல வருகிற உள்ளாட்சி தேர்தல் என்பது ஏன்னா இதை சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் கூட அவர் ஓட்ட முடியாது.
வருகிற உள்ளாட்சி தேர்தலில் வாக்கு கேட்டு போகிற பொழுது அது அந்த இரட்டலை சின்னத்துக்கு வெற்றி பெறக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை களத்துல அமைகிறதா அதை பார்க்கணும். அப்படி அமையலைனா அதை இந்த வாக்காளர்களும் தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்ப அதிமுக தொண்டனுக்கும் வாக்காளர்களுக்கும் ஒன்றுதான் பிரதானம். ஏன்னா அதிமுகவுடைய வலிமையே திமுக எதிர்ப்பு. அப்ப அந்த திமுகவை கடுமையாக இன்னைக்கு என்னங்க ஒரு நல்ல அரசியல் வியூகம்னா ஓபிஎஸ்ஆ நீ யூ இக்னோர் இஸ் த பெஸ்ட் பனிஷ்மெண்ட். இக்னோர் பண்ணிட்டு திமுகவை கடுமையாக சாடி களம் இறங்கி இதுதான் களத்தை சந்திப்போன்னு இறங்கி இருந்தா அது ஒரு வெற்றி வியூகமாக இருக்கலாம். இன்றைக்கு வேணா அவர் தேர்தல் உட்கட்சி தான் தன்னுடைய தலைமையில் வச்சிருக்கலாம். ஆனா உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற முடியலைன்னா மறுபடியும் அது காத்து போன பலூன் மாதிரி ஆயிடும். இல்ல நம்ம அதை தொடர்ந்து கேசிபி நீங்க கவனிச்சு பாருங்க. பதவியில் இருந்தபோது என்ன சொன்னாங்கன்னா பதவி எல்லாத்துக்குமான பைண்டிங் ஃபேக்டரா இருக்கு, அவர் அதிகாரத்தில் இருக்கிறாரு, அதனால எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க, ஒரு தோல்வி வந்தா எல்லாரும் பறந்து போயிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நீங்க விமர்சிக்கிற மாதிரி தொடர் தோல்வியில் இருந்தாலும் கூட மாவட்ட நிர்வாகிகளா இருக்கட்டும் செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாம் இபிஎஸ் தான் எங்களுக்கு தலைமையில இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று. ரெண்டாவது, திமுக எதிர்ப்புல அவர் விடலை. இப்போ 9 தீர்மானத்துல பல தீர்மானங்கள் திமுகவுக்கு எதிராக தானே இருக்கு. வியூகம் சரியா இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? அதாவது திமுகவுக்கு எதிரான இவரது செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா உதட்டளவில் எழுத்தளவில் மட்டும்தான், அதாவது அறிக்கை அளவில் இருக்கு, சட்டமன்றத்தில் பேசுகிற அளவில் இருக்கு, கள பணிகள்ல இல்ல. ஒரு அண்ணாமலை அந்த இடத்தை தான் டார்கெட் பண்ணி அவர் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு வர்றாரு. அதே போல ஒரு அறப்போர் இயக்கம் எந்த அளவுக்கு இந்த அரசாங்கத்தை நடுநடுங்க வைக்கிறார்கள் பல விஷயங்கள்ல, அது போல ஏதேனும் செயல்பாடுகள் இதுல கள்ளக்குறிச்சிக்கு ஒரு செயல்பாடு செய்தார், ஓரளவுக்காவது அதுல ஒரு 60-70% செய்தார். அதை தவிர இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில இந்த அரசாங்கத்தை எடப்பாடி பழனிசாமி கிடுகிடுக்க வைத்து விட்டார் என்று ஏதேனும் ஒரு சம்பவம் தன்மையை பற்றி பேசுறப்ப கேசிபி ஜெயலலிதா அவர்கள் தலைமையில இருந்தபோது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கிற போது ரொம்ப சாஃப்ட், நீங்க சொன்ன மாதிரி அறிக்கை வரும், சட்டமன்றத்தில் கூட அவங்க போக மாட்டாங்க, அதிமுக உறுப்பினர்கள் பேசுவாங்களே தவிர தேர்தல் நெருங்குகிற போது தானே அவங்களே மாநாடெல்லாம் வச்சிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு விமர்சனம் இருந்தது இல்ல, ஜெயலலிதா அவர்கள் களத்துக்கே வரமாட்டாங்க அமைதியாவே இருக்காங்கன்ற விமர்சனம் அப்ப இருந்தது. அதே பாணி தானே இபிஎஸ் அவர்கள் உங்கள் பார்வையில கேட்கிறேன். இல்ல, அதாவது அன்றைக்கு திமுக ஜெயலலிதா அவர்கள் அட்டாக் பண்ணாங்க, அந்த வழக்குகள் போட்டு கைது செய்து அந்த நடவடிக்கைகள் எடுத்தாங்க. அதே போல ஜெயலலிதா அம்மாவும் அவர்கள் ஆட்சியில் இருக்கிற போது இன்னைக்கு 14 அமைச்சர்கள் மீது சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது. அது யார் போட்டது? எடப்பாடி பழனிசாமி போட்டதா? ஜெயலலிதா அம்மா காலத்துல போட்டது. அதே போல ஜெயலலிதா அம்மா மீது 18-19 வழக்குகள் போட்டாங்க. யார் போட்டாங்க? அன்றைக்கு கலைஞர் அவர்கள் திமுக அரசாங்கம் போட்டது. ஆனால் இன்றைக்கு ஊர் பூரா வாக்கு கேட்டு அமர்ந்திருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் மக்கள் இடத்துல சொன்னது என்ன? அப்ப இன்றைக்கு எது நடக்கல? இது வேணா ஸ்டாலின் அவர்கள் அதை செய்யாம இருந்திருக்கலாம். ஆனால் பார்க்கிற அதிமுக என்ன நினைக்கிறான், எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க, 2 பேருக்குள்ள ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங், காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க என்று திமுக எடப்பாடி மீது சாஃப்ட் கார்னர்ங்கிறதும், எடப்பாடி பழனிசாமி திமுக அமைச்சர்கள் மீது சாஃப்ட் கார்னரும் இந்த இயக்கத்தின் வளர்ச்சிக்கு நல்லதல்ல. இந்த அரசியல் எங்க திசை மாறுது? சித்தாந்தத்தை நோக்கி, திராவிட சித்தாந்தம், இந்துத்துவ சித்தாந்தம் என்கிற சித்தாந்த அரசியலை பத்தி நோக்கி போயிடுது. அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி தவற விடுகிறார். தலைமையை தக்க வைக்கிற முயற்சியை, ஆட்சியை அமைப்பதில் அவர் காட்டுறதில்லை. பேசலாம். சேலம் மணிகண்டன் தொடர்ந்து இபிஎஸ் அவர்கள் மீது வைக்கிற விமர்சனம் என்பது, நீங்க ஓபிஎஸ் அவர்களை ஓரம் கட்டுவதாகட்டும், திருமதி சசிகலாவை வேண்டான்னு சொல்றதாகட்டும், அதுல அந்த தடையெல்லாம் தாண்டி வந்துட்டார், அதுல எந்த சிக்கலும் இல்லை. ஆனா திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு அவரிடம் என்ன வியூகம் இருக்குன்னா அப்படி இல்லை, அதுல செயற்குழுலையும் அப்படி ஒரு வியூகம் வெளிப்படல என்ற விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க சேலம் மணிகண்டன்? புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம் சார். அதுக்கு முன்னாடி திரு கேசி பழனிசாமி அவர்கள் சொன்ன சில விஷயத்துக்கு பதில் சொல்லிட்டு இருக்கு போனா சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது அதிமுகவுடைய செயற்குழு கூட்டம் இன்னைக்கு நடந்ததுல
அவர் கட்சியோடய கொஞ்ச நாள் நேரடி தொடர்பு இல்லாதனால அங்க உள்கட்சியில உள் அரங்கத்துல என்ன நடந்தது அப்படிங்கறது அவருக்கு முழுவதுமா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஒரு கட்சியை பலப்படுத்துறதுக்கு ஒரு பொதுச் செயலாளராக இருந்து என்னென்ன நடவடிக்கைகள் கட்சியை எப்படி அவங்களை ஊக்கப்படுத்தணும், அவங்களுக்கு என்ன மாதிரியான அறிவிப்புகள் கொடுக்கணுங்கிறதெல்லாம் அவர் முழுவதுமா பண்ணியிருக்காருங்க. மாவட்ட வாரியாக இனி நான் சுற்றுப்பயணம் வர்றேன் அப்படிங்கிறது இன்னைக்கு கட்சியுடைய செயல் வீரர்கள் கூட்டத்துல செயற்குழுல அவர் தெரியப்படுத்திருக்காருங்க. பூத் கமிட்டியை இன்னும் வலிமைப்படுத்தணும் அப்படிங்கறத எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கிறாருங்க. அதே மாதிரி ஒரு புதிய முயற்சியா பட்டியலின மக்களை அதிகப்படியா இன்னும் பொறுப்பு கொண்டு வரணும், இளைஞர்களை மகளிர்களை பொறுப்பு கொண்டு வரணும், அதுக்கு இன்னும் கிளை கமிட்டிகளை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கொடுத்திருக்கிறாருங்க. அதே மாதிரி மாவட்ட செயலாளர்களை அதிகரிக்கவும் முடிவு பண்ணியிருக்காரு. இதுதான் சார் ஒரு கட்சியை அடுத்த தேர்தலில் வெற்றியை நோக்கி எப்படி அழைத்து செல்றது அப்படிங்கிறதுக்கு அவர் பண்ணிருக்கிற விஷயம். இப்ப கேசி பழனிசாமி சொன்னதுக்கு நான் ஒரு எதிர்வாதம் கேட்கிறேன். கடந்த 2024 தேர்தல்ல பாஜகவோடு அதிமுக தொடர்ந்து பயணம் செஞ்சிருந்தா குறைந்தபட்சம் ஒரு 15-20 தொகுதியில ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு நிறைய பத்திரிகைகள் எல்லாம் நீங்க ஊடகங்கள் எல்லாமே சொன்னீங்க. அது தெரியாதவரா திரு எடப்பாடி பழனிசாமி? அது தெரிஞ்சுமே அது வேண்டாம், அது பாத்துக்கிட்டு சிறுபான்மையினர் மக்கள் மத்தியில வேற விதமான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துது, அதனால பாஜகவோட உறவு வேண்டாம் அப்படின்னு அதை வெட்டிக்கிட்டு வந்தார். பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வி ஏற்பட்டாலும் பரவாயில்ல, பாஜகவோடு பயணிக்க வேண்டாம் அப்படிங்கறத இன்னைக்கு மறுபடியும் ஒரு தடவை உறுதிப்படுத்திருக்காருங்க. இல்ல அதுல எனக்கு திரு சேலம் மணிகண்டன் கேசிபி அவர்கள் எழுப்பிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றது, நீங்க கட்சியை பலப்படுத்துறீங்கன்றதுல இப்ப கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்ன சொன்னீங்க? திரு இபிஎஸ் அவர்களே சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்றார் அப்படின்னு. ஆனா இபிஎஸ் அவர்களே அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நான் மட்டும் தாங்க போக முடிஞ்சுது, அங்க பாருங்க ஸ்டாலின் அவர்கள் போறாங்க, உதயநிதி ஸ்டாலின் போறாங்க, கனிமொழி அவர்கள் போனாங்க, இங்க நான் மட்டும் தான் போனேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க திரும்பவும் அதே இடத்துக்கு தான் வரீங்க, அவரே சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு. அப்புறம் பூத் கமிட்டி, நான் பல விவாதங்கள்ல கேட்கிறப்ப திரு தலவாய் சுந்தரம் போன்ற பலர் என்னமா சொன்னாங்க, நாங்க வெற்றி பெறுவோம் நாடாளுமன்ற தேர்தல்னு. எப்படி சொல்றீங்கன்னா பூத் கமிட்டி எல்லாம் நாங்க பலப்படுத்திட்டோம் அப்படின்னு. இப்ப நீங்க சொன்ன எல்லாவற்றையும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பண்ணது தானே, இதுல என்ன புதுசு இருக்கு? இப்போ மிகச்சரியா கேட்டீங்க விஜயன். அந்த பக்கம் நீங்களே சொன்னீங்க, யாருன்னா ஸ்டாலின், அவருடைய மகன் உதயநிதி, அவருடைய தங்கை கனிமொழி, இவங்க 3 பேர் தான் சுற்றுப்பயணம் போவாங்க. அதிமுகவுல வாரிசு அரசியல் பொதுச் செயலாளர் யாரோ அவர் தான் சுற்றுப்பயணம் போவாரு, இனி அவர் தான் போக போறாருங்கிறது ஒண்ணுங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா பூத் கமிட்டி இதெல்லாம் வலிமைப்படுத்துறாங்க அப்படிங்கறதெல்லாம் வாஸ்தவம் தான். பட் ஒரு பிரதமர் வேட்பாளர் ஒருத்தர் குறிப்பிடாம எதிர்நீச்சல் போட்டோம் 2 தேசிய கட்சிகளும் வேண்டாம், பாஜகவும் வேண்டாம், காங்கிரசும் வேண்டாம் அப்படின்னு ஒரு எதிர்நீச்சல் போடுறப்ப அதை கூட நான் என்னோட திருப்பி கேட்கறேங்க. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக தனித்து பெற்ற வாக்குகள் 25%, அதிமுக தனித்து பெற்ற வாக்குகள் 21%, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4% வாக்குகள் தான் வித்தியாசமான கூட்டணின்னு பாக்குறப்ப அவங்க அது இருந்துதான் ஆகும். சேலம் மணிகண்டன், நம்ம இந்த கணக்கெல்லாம் நம்ம பேசலாம், அதுல நான் மாற்று கருத்தே இல்லை. ஆனா நீங்க தேர்தலில் வெற்றி பெறணும், இப்ப கேசிபி சொல்ற மாதிரி அதிமுகவை அரியணையில் வைக்கணும்னா அதுக்கு வேற ஸ்ட்ராட்டஜியில வேணும். நீங்க இதை தாண்டி என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குன்றேன். நீங்க கட்சி பலப்படுத்துறது, அதை தாண்டி என்ன இருக்கு? எதிர்பார்ப்புகள் இருந்தது, ஒண்ணு நடக்கல அப்படின்றாங்களே. ரொம்ப வெளிப்படையா சொல்றாங்க. அம்மா காலத்திலே எதிர்ப்பு தலைவராக இருந்தப்ப ஏறத்தாழ 4.5 ஆண்டுகளுக்கு அப்புறம் கடைசி 5 மாதம் 6 மாதத்துக்கு தான் அம்மா சூறாவளி சுற்றுப்பயணத்தை அவங்களுடைய இதெல்லாம் ஆரம்பிப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி எல்லா மணிகண்டன், உங்க ஆடியோல டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, கொஞ்சம் அதுக்குள்ள சரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கேசிபி குறுக்கிட விரும்புறீங்க, அதுக்குள்ள மணிகண்டன் அவர்களோட ஆடியோ சரி பண்ணா சிறப்பா இருக்கும். கேசிபி சுருக்கமா. இல்ல, எடப்பாடி பழனிசாமி இப்ப சுற்றுப்பயணம் போறாரு அப்படின்னு ஒரு வியூகமா இன்னைக்கு அமைச்சிருக்கிறாங்கன்னா, அப்ப இதுவரைக்கும் அவர் சுற்றுப்பயணமே போகலையா? 10 தேர்தலுக்கு யாரு வியூகம் அமைச்சா? 10 தேர்தலுக்கு யார் சுற்றுப்பயணம் போனாங்க? யாருமே போகலையா? அன்றைக்கு இவர் தானே போனாரு. அடுத்து பூத் கமிட்டி சொல்றாங்க. நாடாளுமன்ற தேர்தல்ல பல இடத்துல பூத் கமிட்டி மெம்பர்ஸே அதிமுக ஓட்டு போடல. வேதனையோட இது எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. அந்த தொகுதி வாரியான அந்த ஆய்வு கூட்டத்துல பூத் கமிட்டி ஆளுங்க கூட நம்மளுக்கு ஓட்டு போடலையாப்பா என்று அவரே அந்த கூட்டத்துல பேசியிருக்கிறாரு. அடுத்து கூட்டணி பலம் இல்ல. ஓகே, சேலமணி ஒண்ணு சொல்லிட்டு இருக்க, பூத் கமிட்டி மெம்பர்லாம் ஓட்டு போடல அதிமுகவுங்கிறது அவருடைய பலமான கற்பனைங்க. அதிமுக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தோத்து போனதுக்கு முதல் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தாது எதிர்பார்த்த மாதிரி ஒரு வலிமையான பலமான ஒரு கூட்டணி அமையாததுதான் காரணம்.
கட்சி ரீதியாக திமுகவிற்கு அதிமுகவுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தனிப்பட்ட முறையில் 4% தான். சோ இப்ப கூட்டணிங்கிறது தான் தேவை. நீக்கப்பட்ட பன்னீர்செல்வமோ, நீக்கப்பட்ட சசிகலாவோ, நீக்கப்பட்ட தினகரனோ மற்றவர்களோ தேவையில்லைன்னு தான் அதை பத்தி இன்னைக்கு பேசாம கடந்து போயிட்டாங்க. இன்னும் சொல்லாமல் பொது செயற்குழு சொன்ன ஒரு செய்தியை சொல்றேன், அவங்கள பத்தி கடந்து போயிட்டாங்க. இவங்க ஒரு பொருட்டே அல்ல. ஆனாலும் கூட சேலம் மணிகண்டன் அப்போ அந்த 5 பேர் மூத்த தலைவர்கள்லாம் போய் இபிஎஸ் அவர்களை சந்திச்சாங்க, ஒருங்கிணையணும்னு சொன்னாங்க. அதுக்கெல்லாம் எந்த அர்த்தமும் இல்லை. நீங்க அப்போதே மறுத்தீங்க. இப்ப அதுதான், அதெல்லாம் கசிய விடப்பட்ட தகவல் தான். நிச்சயமா அவங்க பார்த்தாங்க, கட்சி சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை சொன்னாங்க. அதை தாண்டி அந்த 6 பேர்த்துல யாராவது ஒருத்தர் பொதுவெளியில இல்ல நாங்க இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வச்சோம், திரு எடப்பாடி பழனிசாமி அதை மறுத்துட்டாரு, ஏதாவது பொதுவெளியில பேசிருக்காங்களா, பொதுச் செயலாளர் ஒரு கருத்தை அவங்க வச்சாங்க, அதை அவர் மறுத்தளிச்சாரு. அந்த 3 பேரை பத்தி நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு தனிப்பட்ட தகவல் சொல்றேங்க. அந்த 3 பேரை பத்தி இனிமேல் அதிமுகவில் யாரும் சிந்திப்பதற்கு தயாராக இல்லாத. சரி, அந்த 3 பேரை சிந்திக்காம இருக்கலாம். ஆனா இன்னொரு சித்தாந்தம் இருக்கு. கேசிபி சுட்டி காட்டியது மாதிரியும் ஷியாம் அவர்கள் கோடிட்டு காண்பித்தது மாதிரியும் அண்ணாமலை சொல்றாரு, நான் 1 வருஷம் ஆச்சு, நான் கடந்து போயிட்டேன் அதிமுகவை, ஆனா அதிமுகவினர் தான் எங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய த்ரெட்டா உங்களுக்கு இல்லையா? அவங்க மாற்று சக்தி அவங்க வளரலையா? அதை எதிர்க்கிறதுக்கு எதுவும் வியூகம் எதுவும் யோசிக்கலையா? அதாவதுங்க, அவங்க உண்மையான பலம்னு பார்த்தா போன பாராளுமன்ற தேர்தலில் அவங்க வாங்குறது 11% வாக்குனா, திரு மரியாதைக்குரிய பாரிவேந்தர் மற்ற உள்ள பிரபலமான நபர்கள் எல்லாருமே வாங்கின வாக்குகளை கழிச்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னா பாஜகவோட வாக்கு என்பது வெறும் 8%. அவங்க அந்த அணியில தானே இருக்காங்க. இல்ல, அவங்க அந்த அணியில தானே சார் இருக்காங்க. அதை நீங்க மறுக்க முடியாது இல்ல சார். தனிப்பட்ட பிரபலங்களை நிறுத்தி அவர்கள் முகத்திற்கு விழுந்த ஓட்டை நீங்க தாமரைக்கு விழுந்த ஓட்டுன்னு கிளைம் பண்ண முடியாது. இருக்கட்டும் சார், நீங்க பாஜகன்னு சுருக்க வேண்டாம், தேசிய ஜனநாயக கூட்டணின்னு பாருங்க. இருக்கட்டும் சார். திரு நரேந்திர மோடி அவர்கள் எடுத்த படையெடுப்பு 8 முறை தமிழகத்திற்கு வந்ததுனால அவருக்கு விழுந்த ஓட்டு இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவங்களுடைய வாக்கு வெறும் 5% தான் குறையும். நிச்சயமா அவங்களால பழைய வாக்கு சதவீதத்தை வாங்க முடியாது. அதனால பாஜக ஒரு பொருட்படுத்தக்கூடிய சக்தியே அல்ல. 2 விஷயத்தை நான் எடுத்துக்கிறேன் சேலம் மணிகண்டன். அதாவது பாஜக ஒரு பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்றதும், பிரிந்து போனவர்கள் பிரிந்து போனதாகவே இருக்கட்டும், அவங்கள கடந்து நாங்க ரொம்ப தூரம் வந்துட்டோம் அப்படின்றீங்க. இதுல ஏதோ 3 நபர்கள் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட என் கணக்கு சரியா இருந்தா 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர்களை நீங்க நீக்கி இருப்பீங்க கட்சியை விட்டு. அவர்களும் வேண்டாம், வெற்றியை எங்களால சாத்தியப்படுத்திட முடியும் அப்படின்றதுதான் உங்க பார்வை, சரியா? மன்னிக்கணும், கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட சாதாரண தொண்டர்கள் இல்ல. நான் வந்தா ஒருங்கிணைப்பாளரா தான் வருவேன், வந்தா பொதுச் செயலாளராக தான் வருவேன், வந்தா நான் அமெரிக்க அதிபராக தான் வருவேன்னு சொல்றேன். இந்த கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத 3 நபர்களை தவிர எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையை ஏற்றுக்கொண்டு யார் வேண்டுமானாலும் வரலாங்கிறதுல மாற்று கருத்து. நீங்க சொன்ன இந்த புள்ளியில ஒரு மாற்று கருத்து சொல்லணும்னு ஷியாம் ஆசைப்படுறார். ஷியாம் கொஞ்சம் காத்துருங்க, நான் லட்சுமி அவர்கள்ட்ட வந்துட்டு ஒரு சின்ன மாற்று கருத்து தான். அதாவது அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்டவர்கள் 2 ரகம். பொதுக்குழுவால் விலக்கப்பட்டவர்கள், கட்சி தலைமையால் விலக்கப்பட்டவர்கள். 2 மணிகண்டன் அதை சரின்னு ஒத்துக்குவார்னு நினைக்கிறேன். பொதுக்குழுவால் விலக்கப்பட்டவர்களை பொதுக்குழு தான் சேர்க்க முடியும். ஆமா. லட்சுமி எப்படி பாக்குறீங்க? இப்ப 2ஆ பார்க்கலாம். அதிமுகன்ற கட்சியை வழிநடத்துவதற்கான வியூகத்தை, வெளிப்புறத்துல புறச்சூழல்ல இருக்கிற எதிரிகளை எதிர்கொள்வதற்கின்ற ஒரு வியூகம், இன்னொன்று திமுக கூட்டணியை வீழ்த்தணும் அதற்கான வியூகம், இன்னொன்று பாஜக தலைமையிலான அணி கொடுக்கிற நெருக்கடியை எதிர்கொள்வதற்கான வியூகம்னு பலது இருக்கு. இந்த செயற்குழு எந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணதான் நினைக்கிறீங்க? இன்னைக்கு நடந்த செயற்குழு ஒரு மியர் ஃபார்மாலிட்டி. அதாவது வருஷத்துக்கு 2 செயற்குழு நடக்கணும். அதில் ஒரு செயற்குழு இப்போது நடந்திருக்கு. இனி அடுத்தது பொதுக்குழுக்கு முன்னால் நடக்கக்கூடிய ஒரு செயற்குழு கூட்டமாக இருக்கும். இது ஒரு ஃபார்மாலிட்டி தான். திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தலைவர், அவர் வழி நடத்துவார் கட்சியை, அவர் கூட நாங்கள் எல்லாரும் நிற்கிறோம். அந்த தீர்மானம் தான் அதில் முக்கியமானது. மற்ற எந்த தீர்மானங்களையும் என்ன வழக்கமாக திமுக எதிர்ப்பு தான் அதிமுகவினுடைய அரசியலே. அப்போ திமுக எதிர்ப்புன்ற போது திமுகவுக்கு எதிரான திமுக அரசாங்கத்துக்கு எதிரான தீர்மானங்கள் தான் இருக்க முடியும். அப்படி தான் இருக்குது எல்லாமே. அதனால் இதில் இன்றைக்கு நடந்த செயற்குழு கூட்டம், அதுலேயும் அவசரமாக நடந்த இந்த செயற்குழு கூட்டம் அப்படின்றதுல ஒரு முடிவும் எடுக்கப்படலை. ஏன்னா இதுக்கு முன்னால் 6 அமைச்சர்கள் அவரை சந்தித்தாங்க. திரும்பவும் வெளியில் போன தலைவர்களை உள்ளே சேர்த்துக்கணும், கட்சிக்குள்ளே சேர்த்துக்கணுன்ற கோரிக்கை எழுப்பப்பட்டது. அந்த கோரிக்கைகள் அது உண்மைதான். அது அதில் எல்லாருமே
கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. நான் வந்து இது கொஞ்சம் பின்னால் இருந்து, அதாவது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் இருந்து கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது அதிமுகவினுடைய பலம் நீங்கள் வந்து பழைய பலம் கிடையாது. அவர் வந்து இப்போ பேசும்போது சொன்னார், வியூகம் வகுத்ததில் வந்து பிரதமர் வேட்பாளர் இல்லை எங்களுக்கு, அதனால வாக்குகள் குறைஞ்சிருச்சு அப்படின்னு. இதுக்கு முன்னால் ஜெயலலிதா இருந்த காலத்திலும் அதிமுக தனித்து போட்டியிட்டது, இதே போன்ற ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டது, பிரதமர் வேட்பாளர் இல்லாமல், பிரதமர் வேட்பாளர் முகம் இல்லாமல் போட்டியிட்டாங்க. ஆனால் பிரதமர் வேட்பாளரா முன்னிறுத்தினாங்க. அவங்க வெளிப்படையா சொல்ல, மற்ற எல்லாரும் அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அன்றைக்கு 40 இடங்களிலும் அதிமுகவால் வெற்றி பெற்றது. இன்னைக்கு நீங்கள் 40 இடங்களிலும் ஏன் வெற்றி பெறலை அப்படின்ற கேள்வி இல்லை, உங்களுடைய வாக்கு சதவிகிதம் ஏன் குறைந்தது. நான் என்ன கேட்குறேன், அதிமுகவினுடைய உறுப்பினர் அவங்க சொல்லக்கூடிய எண்ணிக்கை எவ்வளோ? 1.5 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறதா தானே கிளைம் பண்ணுறாங்க. இல்லை 2.25 கோடி வந்து 2.25 கோடி. அப்போ எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க இந்த 2024 தேர்தலில்? 89 லட்சம் ஓட்டு. 89 லட்சத்தி ஏதோ ஒரு 78,000 89 lakhs 78,000 ஏதோ, ப்ளஸ் இவங்க தேமுதிக வாங்கினா 11 லட்சம் வாக்குகள். இதை நீங்கள் சேர்த்தீங்கன்னா 1 கோடிக்கும் குறைவாக தான் வருது. அப்போ மிச்சம் 1 கோடி பேர் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? ஒருவேளை பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தாததுனால அதிமுக தொண்டர்களை இல்லை, நான் என்னுடைய கேள்வி ஒண்ணுதான், மிச்சம் 1 கோடி பேர் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? சரி, விக்கிரவாண்டி தேர்தலில் நீங்கள் போட்டியிடலை. அப்போ விக்கிரவாண்டி தேர்தலில் உங்கள் அதிமுகவினுடைய, அதாவது அதிமுக நிர்வாகி, அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள், கட்சியில் ஏற்கனவே வந்து பூத் கமிட்டியில் இருந்தவங்க, மற்ற பொறுப்பில் இருந்தவங்க, அதை தாண்டி வந்து கட்சி தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாம் யாருக்கு வாக்களித்தாங்க? அதை நீங்கள் ஏன் அனலைஸ் பண்ணல? ஒருவேளை இந்த செயற்குழுவில் அதை டிஸ்கஸ் பண்ணாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எதுவும், எந்த டிஸ்கஷனும் இன்னைக்கு இருக்கல. இது வந்து ஒரு ஃபார்மாலிட்டி தான். இன்னைக்கு நடந்தது ஒரு ஃபார்மாலிட்டி தான். திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் கட்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக அவங்களுக்கு எங்கேருந்து சிக்கல் தொடங்குனுச்சு அப்படின்னா, 10% உள்ளொதுக்கீடு கொடுத்தாங்க இல்லையா, வன்னியர்களுக்கு உள்ளொதுக்கீடு கொடுத்த போதே தென் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் இந்த பிசிஎம்பிசி மத்தியில் அதிமுகவுக்கு இருந்த செல்வாக்கு சரிய தொடங்குனுச்சு. அதற்கு பிறகு அந்த பகுதியை சேர்ந்த இவங்க 3 பேருமே, ஓபிஎஸ், சசிகலா, தினகரன், இவங்கள 3 பேரும் நீங்கள் வந்து உள்ளே சேர்த்துக்கலனால, இப்போ இன்றைக்கி அவர் பேசுனதில் முக்கியமான விஷயம் நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா, அவங்க கூட இருக்கக்கூடியவர்களை நம்ம வந்து கட்சியில் சேர்த்துக்கலாம். அவங்க 3 பேருக்கும் இடம் கிடையாது, ஆனால் அவர்களோடு கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் நம்ம திரும்பவும் வரேன்னு சொன்னால் வந்து சேர்த்துக்கலாம். அவங்களுக்கு வந்து நீங்கள் மாவட்டங்களில் பொறுப்புகள் கொடுக்கணும், அவங்கள வந்து உள்ளே நீங்கள் இணைச்சிக்கலாம் அப்படின்னு. அப்போ வந்து அவங்க தேவையில்லை மற்றவர்களை சேர்த்துக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அங்கே வாக்குகள் குறையுது, இல்லை அதனால் வந்து செல்வாக்கு குறையுது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அவங்க இல்லாமல் அவங்க கூட இருக்கவங்க மட்டும் வர்றதுனால கட்சிக்கு பலம் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டா அது ஒரு மிகப்பெரிய குவெஸ்டன் மார்க். அதுக்கான ஆன்சர் இல்ல. அவங்க உள்ளுக்கு வருவதன் மூலமாக கட்சி பலமா இருக்குமா, இல்ல இன்னும் விரிசல் அதிகமாகுமான்ற கேள்வியும் இருக்கு. இல்ல, அது நீங்க கேட்கக்கூடிய கேள்வி ரைட் தான். என்னன்னா, இது வந்து ஒரு தொகுதிக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 இருந்து 4000 இல்ல 5000 வாக்குகள் கூட வச்சுக்கோங்களேன். 5000 வாக்குகள் கூட குறைவது வந்து அதிமுகவுக்கு ஒரு என்ன சொல்றது, ஸ்ட்ராட்டஜிக்கலா அது வந்து ரொம்ப பெரிய மிஸ்டேக் ஆயிடும். அவங்களுக்கு வந்து 50 வாக்குகள் எல்லாம் முடிவு தீர்மானிக்கப்படும். அவங்க அந்த 5000 வாக்குகள் கூட அதிமுகவுக்கு பலம் தரக்கூடியதாக தான் இருக்கும். இப்போ நீங்க வந்து இந்த தேர்தலில் பலாபலத்தில் கண்டெஸ்ட் பண்ணவரெல்லாம் நாங்கள் உள்ளுக்கு சேர்த்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி இப்போ சமீபத்தில் கூட அவர் பேசியிருந்தார். ஆனால் அந்த பலாபல சின்னத்தில் கூட அவரால் இவ்வளவு லட்சம் வாக்குகள் வாங்க முடிஞ்சது. ஆனால் இரட்டை இலை சின்னம் இருக்கக்கூடிய அதிமுகவால் ஏன் ராமநாதபுரத்தில் வாக்குகள் வாங்க முடியல? திமுகவுக்கு எதிர்ப்பு அதிமுக தானே. ஒரு உதயசூரியனுக்கு வாக்களிக்கலைன்னா இரட்டை இலைக்கு தானே வாக்களிப்பாங்க. ஏன் வந்து ஓபிஎஸ்சிக்கு, அதுவும் ஒரு தெரியாத சின்னத்தில், கடைசியாக ஒரு 15 நாள் தான் அந்த சின்னமே தெரிஞ்சுது. அந்த பலாப்பழ சின்னத்தில் இவ்வளோ பேர் வாக்களிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய அளவில் செல்வாக்கு எல்லா பகுதிகளிலையுமே சரிஞ்சிருக்கு. இன்னொன்று வந்து சமீப காலமாக அதிமுகக்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்கஷன் என்னென்னா, நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸ், அதாவது ஏற்கனவே வந்து 82 மாவட்டங்கள் இருக்குது. இப்போ இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அதாவது ஒரு மாவட்ட செயலாளருக்கு 2 சட்டமன்ற தொகுதிகள்ங்கிறபடி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு வந்து சமீப காலமாக, அதாவது இந்த லோக்சபா எலெக்ஷனுக்கு அப்புறம் உள்ளுக்கு வந்து அந்த பேச்சு வந்துக்கிட்டே இருக்குது. அது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதற்கு அவருக்கு வந்து அது சரியாக இருக்கும், அது சரியான வியூகமாக இருக்கும். இல்லை, சட்டமன்ற தேர்தலில் வேலை பார்க்கறதுக்கு அது சரியானதாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கும் இருக்கிறது. என்னென்னா, மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய, அதாவது 11 சட்டமன்ற தொகுதிகளை வச்சுருக்கக்கூடியவங்க, இன்னும் வந்து 7-8 சட்டமன்ற தொகுதிகளை வச்சுருக்கக்கூடியவங்க எல்லாருமே அதற்கு
எந்த விதமான இசைவும் தெரிவிக்கல. எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு நான் சொல்லல, இசைவு தெரிவிக்கல, அமைதியா கடந்து போயிட்டாங்க. அதனால இதை வந்து அது தொடர்பான எந்த முடிவுகளுமே எடுக்க முடியல. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமை, அவங்களுடைய தலைமையை வந்து அவர் பழனிசாமி அவர்கள் தலைமையை தக்க வைத்துக் கொள்ளணும்னு நினைக்கிறாரே தவிர எந்த வியூகங்களையும் அவரால் வகுக்க முடியல. அந்த சிக்கல்ல தான் இன்னும் மாட்டிக்கிட்டு வியூகத்தை வகுக்க முடியல, அப்படி ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்றாரு. அது உண்மையிலே என்ன சிக்கல் அப்படின்றது நம்ம பேச வேண்டிய விஷயம். இப்போ வெளியில பல தலைவர்கள் பேசுனாங்க, இவ்வளவு சிக்கல் இருக்கு, வாக்கு சதவீதம் சரிஞ்சிருக்கு அப்படின்னா ஏன் அதை செயற்குழுவிலையோ பொதுக்குழுவில் கூட்டப்பட்டால் ஏன் அதில் தெரிவிக்க மாட்டுறாங்க? இன்னொன்று, திரு இபிஎஸ் அவர்களுக்கு சமமாக களமாடிய தலைவர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க, ஏன் இப்போ அவங்க பேசலையா? இப்போ இந்த அரசியல்ன்ற இந்த பரமபத விளையாட்டில் வந்து வெற்றி அவ்வளோ எளிதாக கிடைச்சிடாது, பல வியூகங்களை வகுக்க வேண்டியிருக்கும். இப்போ அதிமுக செயற்குழுவாக இருக்கட்டும், இப்போ இங்கே பேசுகிற திரு சேலம் மணிகண்டன் அவங்கெல்லாம் வந்து போதும் எடப்பாடி தலைமையில் வெற்றியை பெற முடியும்னு நம்புகிறாங்க. இப்போ இந்த வியூகம் போதுமானது அப்படின்னு பார்வை இருக்கா? இல்லை இப்போ கேசிபி மாதிரி இல்லை இது வெற்றிக்கு உதவாது, இன்னும் யோசிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதிமுக எந்த திசையில் எந்த வியூகத்தோடு பயணிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வாக்கு அரசியல்ல நேற்றொரு தோற்றம் இன்றொரு மாற்றம், அது பார்த்தால் பார்வைக்கு புரியாது, அதான் உண்மை. இப்போ ஒவ்வொரு தேர்தலும் வெவ்வேறு மாதிரி தாங்க, எத்தனையோ தேர்தல்களை பார்த்தாச்சு. இப்போ அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட தலைவர்கள்னா இன்றைய தேதிக்கு ஓபிஎஸ் உள்ளிட்டோர் தான். ஏன்னா திரு டிடிவி தினகரன் அவர்கள் 2019 தனி கட்சி துவங்கியாச்சு, இன்றைய தேதிக்கு அவர் என்டிஏ கூட்டணியில் ஒரு அங்கம். ஸோ தேசிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு அங்கம், அதில் பிஜேபி இடம் பெற்றிருக்கு, பிஜேபி தலைமை இன்னும் சொல்லப்படாது. அப்படி இருக்கும்போது அதிமுக அதுக்குள்ளே போகிறதுனா திருப்பி டிடிவியோட மறைமுக கூட்டணிக்கு சமமாயிரும். அப்போ அதிமுகவோட கடந்த 2 ஆண்டு வரலாற்றில் சில தேதிகளை நம்ம நினைவில் வைத்தா இந்த கேள்விக்கு விடை ரொம்ப எளிது. 2022 ஜூலை 11 கூட்டம், அதில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அந்த பதவிகள் கலைக்கப்பட்டு பொதுச்செயலாளர் பதவியை மீண்டும் கொண்டு வருவதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இடைக்கால பொதுச்செயலாளராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நியமிச்சாச்சு. அந்த பொதுக்குழுவில் தான் ஓபிஎஸ், மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், ஜேசிடி பிரபாகரை நீக்கினாங்க. அப்போ மீண்டும் பொதுக்குழு கூடி அவர்களை சேர்த்துக் கொள்வதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். அதெல்லாம் இப்போதைக்கு சாத்தியமாக தெரியல. அதுக்கு பிறகு நிறைய சட்ட போராட்டங்கள், அதுக்கு பிறகு சிவில் ஜட்ஜி தீர்ப்பு கொடுத்துருக்கிறாரு குமரேஷ் பாபு அவர்கள், அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லும். இது எப்போனா 2023, அது போன வருஷம் மார்ச் மாதம் 28ஆம் தேதி அவர் தீர்ப்பு கொடுத்தாச்சு. தீர்ப்பு கொடுத்தப்ப அவர் ஒரே ஒரு சின்ன லேக்குனா இருக்குன்னு சொன்னார். அது என்னன்னா, ஓபிஎஸ் உள்ளிட்டோர் இந்த 4 பேரும் கட்சியை விட்டு நீக்கப்பட்டதில் விதிமீறல் இருப்பதாக தெரிகிறதுன்னாரு. இடைக்கால நிவாரணம் கேட்டப்ப இடைக்கால நிவாரணம் கொடுக்க மறுத்துட்டாரு. ஸோ இந்த ஒரு ஸ்டாண்டிங்கில் தான், லீகல் ஸ்டாண்டிங்கில், பொலிட்டிக்கல் ஸ்டாண்டிங்கில் தான் அதிமுகவோட உட்கட்சி விவகாரங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது செயற்குழுவில் வந்து அதிரடி வரும், அதெல்லாம் நான் முதல்ல இருந்தே நம்பலை, அப்படியான வாய்ப்பெல்லாம் இல்லை. அப்போ எடப்பாடி பழனிசாமியின் வியூகம் என்ன? திரு கேசிபி கேட்கிற மாதிரி வியூகம் ரொம்ப சிம்பிள் தான். திமுக ஆட்சி பலவீனமா இருந்தா இயல்பாக வந்து ஓட்டு போடுவாங்க, இது ஒரு வியூகம். ஆனால் அந்த இயல்பான ஓட்டுக்கு இப்ப பிஜேபி தலைமையிலான ஒரு கூட்டணி உரிமை கோருகிறது. அந்த இடத்த அதிமுக கிளவரா தாண்டணும்னா கேசிபி சொல்ற மாதிரி உள்ளாட்சி தேர்தல் ஒரு உரைகள். ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் எப்போதுமே கேண்டிடேட் மெரிட் தாங்க. கேண்டிடேட் சரியாக போடக்கூடிய திறமை வந்து இருந்தாலே போதும், உள்ளாட்சி தேர்தல்களில் வெற்றியை மிக எளிதாக ஈட்டலாம். உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றால், ஏன்னா நேற்றைக்கு திமுக கூட்டத்தில் கூட, இன்றைக்கு திமுக கூட்டத்தில் கூட 200 சீட்டு ஜெயிப்போம்னு சொல்றாங்களே தவிர உள்ளாட்சி தேர்தல் ஒன்று நடக்க போகிறது, அதுக்கு நீங்க தயாராக இருங்கள் அப்படின்னு இன்னும் கட்சிக்காரர்களுக்கு அவங்க சொல்லவே இல்லை. அமைச்சரோட ஒரு பேச்சு கூட உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போவது மாதிரி சுசகமா இருந்தது ஒரு பேட்டியில. நான் தள்ளி போகணும்னு உறுதியா நம்புறேன். என்ன காரணம்னா, டிசம்பர் மாதம் எல்லா பதவியும் இங்கே காலாவதி ஆயிருங்க, டேட்டு முடிஞ்சிருச்சு. அப்போ நமக்கு நல்லா தெரியும், நவம்பர் டிசம்பர் மழை காலம், அக்டோபரில் நீங்கள் தேர்தல் நடத்தினா தான் உண்டு உள்ளாட்சி தேர்தல். அப்போ இன்றைக்கு தேதி ஆகஸ்ட், முதலமைச்சர் வெளிநாடு போயிட்டு வரும்போது செப்டம்பர், அப்போ 1.5 மாதத்துக்குள்ள உள்ளாட்சி தேர்தல் நடத்தினா இப்பவுமே சொல்லி ஆகணுமே. அப்படி ஒன்றும் சொல்லலை. உள்ளாட்சி தேர்தலில் தள்ளி போடுவதற்கான உரிமை வந்து மாநில அரசுக்கு இருக்கு. 6 மாதம் ஈஸியாக தள்ளி போடலாம். எனவே உள்ளாட்சி தேர்தல் உடனடியாக நடக்க போவதில்லை என்பதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் யூகித்திருப்பார்ல, அவர் முதலமைச்சராக இருந்தவர் தானே. அப்ப 26 இலக்காக வச்சு நகர்ந்துட்டு இருக்காங்கன்றீங்க. நம்ம 26 தான் இலக்காக வச்சு நகர்ந்து கொண்டிருக்கிறார். கேசிபி இப்போ ஷியாம் சொன்னதிலிருந்தும் சேலம் மணிகண்டன் அவங்க சொன்னதிலிருந்து நம்ம ஒன்றை புரிஞ்சுக்கலாம். இப்ப திமுக ஆட்சிக்கு எதிரான ஒரு அதிருப்தி அலை இருக்கு அப்படின்னா அது இயல்பா அதிமுகவுக்கு வந்துடும். இது வரைக்கும் அப்படிதான் வந்ததுன்ற ஒரு பார்வை. இப்ப சேலம் மணிகண்டன் என்ன சொல்றாரு, நாங்க பாஜகவை பொருட்டாவே மதிக்கல அப்படின்றது.
திமுகவுக்கும் எங்களுக்குமான வாக்கு சதவீதமே 3-4% தான். அப்ப இந்த தன்மை, இந்த வியூகமே போதுமானது ஆட்சியை கைப்பற்ற அப்படின்ற பார்வையில தானே அவங்க வியூகத்தை வகுக்கிறாங்க. நீங்க ஏன் அதை தொடர்ந்து விமர்சிக்கிறீங்க? கேசிபி இல்ல அது பத்தாதுன்னு சொல்றேன். வாக்கு சதவீதத்தை பத்தி பேசுறது இல்ல. நாடாளுமன்றத்துல எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று உள்ள சென்றாங்க, அவ்வளவுதான். சதவீத கணக்கெல்லாம் ஷாம் தான் அடிக்கடி சொல்லுவாரு, அது தோற்றவர்கள் சொல்ற கணக்கு. 3 பாயிண்ட் தான். அதாவது தலைமையில நான் யாரையும் இணைக்க மாட்டேன், மாவட்டத்தில் இணைச்சுக்காங்கன்னா யாரும் இணைக்க மாட்டாங்க. நீங்க தலைமையில இணையாம கீழே இணைக்க மாட்டாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி ஏன் மற்றவங்களை இணைக்க மாட்டேங்கிறாரு? தனக்கு போட்டியாளர்கள். அப்ப மாவட்டத்துல மணிகண்டன் இருக்காருன்னு வச்சுக்கங்க, அங்க இருக்கிறவர் அவருக்கு எதிராக அரசியல் பண்றவர் தானே. அவர் எப்படி அவர் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எப்படி அவரை இணைச்சு பண்ணுவாரு? பண்ண மாட்டாங்க. அப்ப அது ஒரு முடிவு அல்ல, சரியான வியூகம் அல்ல. ஒன்று. ரெண்டாவது, 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறது அடுத்த பிளண்டர். ஏன்னா அந்த ஒரு தொகுதியில் இருக்கிறவன் என்ன நினைப்பான், இன்னொரு தொகுதிக்கு நமக்கு போட்டியாளர் யாரும் வந்துடக்கூடாது, முடிஞ்சா அதை அலையன்ஸுக்கு தள்ளி விட்டுறலாம், இல்லைன்னா நம்மாலேயே ஒரு ஆள் அங்க நிறுத்திக்கலாம், அல்லது வீக்கான கேண்டிடேட்டை போட்டு விட்டுறலாம். அப்ப 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கிறதுல ஸ்ட்ரெயிட்டா 50% வாஷ் அவுட். திமுக செஞ்சாலும் சரி, அதிமுக செஞ்சாலும் போட்டியே இருக்கும். இல்ல இப்ப ஒன்று இருக்கேன், அதிமுகக்குள்ளேயே அப்படி ஒரு முணுமுணுப்பு இருப்பதாக தகவல்களை நம்ம படிக்கிறோம். இப்போ ஒருத்தர் 2 தொகுதி மாவட்ட செயலாளராக இருக்கிறார், இன்னொருத்தர் 10 தொகுதிக்கு மாவட்ட செயலாளர் இருக்கிறார். அப்படின்னா அது என்ன, வலுத்தவர்களுக்கு 10 தொகுதி அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? அது சிக்கல் கிடையாதா கட்சியில? அதெல்லாம் இல்லைங்க. இவங்களோட உட்கார்ந்து டீ குடிச்சுட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. அப்புறம் அதுக்கு என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் யாருக்கு என்ன அமைஞ்சதோ அதை வச்சுட்டு போக வேண்டியதானே. அடுத்து ஜெயலலிதா அம்மா காலத்துல ஒரு கேள்வி கேட்டோன்னே விதி பக்கத்து தள்ளி விடுறீங்களே, யாருக்கு விதி அமைஞ்சிருக்கோ அவங்களுக்கு கிடைக்கும்னு வியூகம் இப்ப சொல்ல மாட்டீங்க. இல்லைங்க, விதிய காரணம் காட்டுறீங்க. இதெல்லாம் இப்ப நீலகிரியில 3 தொகுதி தான் இருக்குது, கோயம்புத்தூர்ல 10 தொகுதி இருக்குது. அப்ப நீலகிரியில் இருக்கிறவர் கோயம்புத்தூருக்கு குடிபெயர்ந்துட வேண்டியதுதான். இது யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, அவங்கவுங்க இருக்கிற இட சூழ்நிலைகள். இப்ப நீலகிரி மாவட்டம் 3 சட்டமன்ற தொகுதி, கோவை மாவட்டம் 10 சட்டமன்ற தொகுதி, நீலகிரிக்கு ஒரு மாவட்ட செயலர், கோயம்புத்தூருக்கு ஒரு மாவட்ட செயலர். திமுகவுல யார் என்ன செய்ய முடியும்? இல்ல கேசிபி திமுகவுல பிரிச்சு புதிய பண்ண முடியாது, பொறுப்புகள் போட்டாங்க இல்லையா? திமுகவுல பிரிச்சு புதிய பொறுப்புகள் கொடுத்தாங்க இல்லையா? ஏன் அது பொருந்தாத அதிமுகவுக்கு? அப்படி இல்ல, அது திமுக பத்தி நான் விமர்சிக்கிறது அது சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அதுல தொடர்புகள் இல்ல, அது சரியாக இருக்காது. அடுத்து ஜார்ஜ் அணி பிரிஞ்ச பொழுது ஜானகி அம்மா வீழ்ந்ததுக்கும் ஜெயலலிதா அம்மா வென்றதுக்கும் ஒரே இடம் தான் வித்தியாசம். ஜெயலலிதா அம்மா திமுகவுக்கு எதிராக ஓங்கி அடிச்சாங்க, ஜானகி அம்மா ஒரு சாஃப்ட் கார்னர் தெரிஞ்சது. ஜெயலலிதா அம்மா ஜானகி அம்மாவை ஒரு பொருட்டாவே நினைக்கல, இக்னோர் பண்ணிட்டாங்க. இக்னோர் பண்ணிட்டு போட்டி தனக்கும் திமுகவுக்கும் ஆனது என்று அந்த களத்தை அமைத்தார், அவர் வென்றார். ஜானகி அம்மா ஜெயலலிதா அம்மாவை ஒரு பக்கம் போட்டியா நினைச்சாங்க, திமுகவை ஒரு பக்கம் சாஃப்டா நினைச்சாங்க, வீழ்ந்து விட்டார்கள். இது திரு ஷாம் அவர்களுக்கு நல்லா தெரியும். அப்ப அதை வச்சுதான் நான் சொன்னேன், நீங்க திருப்பி திருப்பி எல்லோரும் பேசுவது பாத்தீங்கன்னா, நீங்க ஓபிஎஸ் என்னாச்சு, எடப்பாடி கட்சியை பிடிச்சிட்டார், இதைத்தான் நம்ம பேசுறோம். இன்னும் எடப்பாடி பழனிசாமி ஒரு படி மேல போய் இன்னைக்கு சாயந்தரம் டிபேட்ல ஒரு வார்டுல கூட ஜெயிக்க முடியாத ஆளுகள் உட்காந்து பேசுவாங்க, நம்மளை பத்தி தான் பேசுவாங்க என்கிற அளவுக்கு ஒரு கட்சி தலைவர் சிந்திக்கிறார். அதிகமா, தேவைக்கு அதிகமா சிந்திக்கிறார். நீங்க டார்கெட் பண்ண வேண்டியது என்ன? இந்த 3 ஆண்டுகள்ல எத்தனை பொதுநல வழக்குகள் போட்டிருப்பாங்க? ஜெயலலிதா அம்மா கேஸ் இங்க ட்ரையல் நடந்த போது அன்பழகன் உச்ச நீதிமன்றம் சென்று அதை கர்நாடகாவுக்கு மாத்தினாரு. இன்னைக்கு பொன்முடி கேஸ்ல ஹாஸ்டைல் விட்னஸ் அதை மாத்துறதுக்கு இவங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? அறப்போர் இயக்கம் என்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு பெரிய பிரளயத்தை உண்டாக்கி இருக்கிறாங்க. இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? திமுக எதிர்ப்பு அரசியலை எடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி பம்புகிறார், பயப்படுகிறார். உங்களோட பாயிண்ட்ல தீவிரப்படுத்தல, திமுக எதிர்ப்பில் தான் அதிமுகவின் ஜீவிதம் இருக்கு, அது தீவிரப்படுத்தப்படலன்றீங்க.
இப்ப இன்னொன்னு இருக்கு, ஷியாம் அவர்கள் சொல்றது பாஜகவிட்டையும் ஒரு சாஃப்ட் அப்ரோச், சமரசம் செய்யப்படுகிறது. நீங்க திமுகட்டையும் ஒரு சாஃப்ட் அப்ரோச் இருக்கீங்க. இதுக்கான பதில சேலம் மணிகண்டன் தான் தரணும். இப்ப கேசிபி சொல்வது திமுக எதிர்ப்பை நீங்க இன்னும் தீவிரப்படுத்தலன்ற விமர்சன பார்வையும் இருக்கு. அதை தாண்டி உங்களிடம் நான் கேட்கறது, இப்போ உண்மையில் இபிஎஸ் அவர்களோட திட்டம் தான் என்ன? இப்போ திமுக கூட்டணியை வீழ்த்தணும், அது ஒரு 40% மேல வாக்கு வங்கி வச்சிருக்குன்னா என்ன வியூகத்தை அவர் வகுப்பார், வெற்றி இலக்கை அடைவார்னு நினைக்கிறீங்க? திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் சந்தேகப்படுறாரு, தீவிரமா அதிமுக திமுக இருக்குன்னா வேற வழியே இல்லைங்க. அறிவாலய வாசல் எப்படி எடப்பாடி பழனிசாமி பெட்ரோல் கேனை ஊற்றி தீ வச்சுக்கிட்டாரா, அந்த அளவுக்கு ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவரா, அதிமுகவுடைய பொதுச் செயலாளரா, எந்த அளவுக்கு அம்மா ஒரு எதிர்கட்சி தலைவரா பணியாற்றினாங்களோ அதை அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற நிதர்சனமான உண்மைங்க. அது பண்ணாம இருந்தா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக 21% வாக்கியம், அதிமுக 11% வாக்கியம் வாங்கி 3ஆம் இடத்துக்கு போயிருக்கோம் அப்படிங்கறது அவர் நினைவுறுத்த விரும்புறாங்க. ரெண்டாவது, மாவட்டத்தை பிரிச்சு ஆரம்பிக்கிறப்பயே அது ஒரு தொட்டு நல்ல சொல்றாரு, அதாவது பிரிச்சா அது ஒர்க் அவுட் ஆகாதுங்க அப்படிங்கிறாரு. அவங்க நினைவுபடுத்த விரும்புறாங்க. ஒன்றிய அளவுல முதல்ல ஒரே ஒன்றியமா இருந்து திரு எடப்பாடி பழனிசாமி இருந்தப்ப இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றியத்தை 2ஆ பிரிச்சு எல்லாத்துக்கும் பொறுப்புகளை பகிர்ந்து கொடுத்தது பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆயிருக்குது அப்படின்னு பாவம் கட்சியோட தொடர்பு இல்லைங்கிறதுனால அந்த விஷயம் அவருக்கு தெரியலைங்க. அதே மாதிரி தலைவர்களை விட்டுட்டு அவங்க பின்னாடி இருக்கிற ஃபாலோயர்ஸ போய் கூப்பிட்டாருன்னா யாரும் வரமாட்டாங்கிறதுக்கு சாம்சானுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல உதாரணத்தை சொல்ல விரும்புறேன். தமிழகத்துல வலிமையா இருந்த காமராஜரும் இந்திரா காந்தி 2 பேரும் தனித்தனியா கட்சி பிரிஞ்சப்ப இந்திரா காந்தி அவங்க பதவியில இருக்காங்க, பிரதமரா இருக்காங்க. அப்படிங்கிறப்ப காமராஜர் விட்டு பல பேர் ஜிபே கூப்பிடாம கூட எல்லாம் இந்திரா காந்தி பக்கம் போனாங்கிறது பழைய வரலாறு. அதே மாதிரி திமுகவுல இருந்து திரு வைகோ அவர்கள் பிரிச்சாங்க. திமுக அடுத்த எலெக்ஷன்ல தோற்று போச்சு. அப்ப எல்லாம் கலைஞருக்கு போய் இந்த வைகோவை சேர்த்துக்கங்க, அதனாலதான் தோற்று போயிருக்காங்க அட்வைஸ் பண்ணாங்களா? ஏன் இந்த 3 பேரோட நிக்கிற முத்துச்சாமி, கே.கே.எஸ். ரகுபதி, திருநாவுக்கரசர், கேபாவர்கள் எல்லாத்தையும் சேர்த்துல இந்த பலப்படுங்க. அந்த 3 பேருக்கு வந்து முடிஞ்சு போன விஷயங்க. முதல் விஷயம் என்னன்னா, வருகின்ற தேர்தல் நான் ஏழரை இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா, திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த ஸ்டாலின் வேணுமா அப்படிங்கிறது முதல் பிளஸ் பாயிண்ட்டுங்க. பாமக கடந்த முறை பாராளுமன்ற தேர்தல்ங்கிறதுனால அவங்க பாத்தீங்கன்னா பிஜேபியோட இருந்தாங்க. சட்டமன்ற தேர்தல்ங்கிறப்ப நேச்சுரலா அவங்களுக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறது அதிமுகவோட வர்றதுதான். ரெண்டாவது, இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டத்தை மறுபடியும் திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிறாரு. பாஜகவோடு உறவில்லை அப்படிங்கிறது பல கெமிஸ்ட்ரிகளை உருவாக்கும். திமுக பக்கம் உள்ள கூட்டணி கட்சிகள் மத்தியில ஒரு அடிப்படையை உருவாக்கும். நன்றி சேலம் மணிகண்டன். அதுல ஒன்று, பாமக இந்த முறை நேச்சுரலா ஏடிஎம்கேவோட வருன்றீங்க. அவங்க கிட்டத்தட்ட தலித் முதலமைச்சர் வேட்பாளரை நாங்க அறிவிப்போம்ன்ற கட்டத்துக்கு நகர்ந்துட்டாங்க. அண்மையில் அரசியல் நகர்வு, அரசியல் மேகம் அப்படி நகர்ந்துட்டு இருக்கு. அதையும் உங்க பார்வைக்கு கொண்டு வந்துட்டு லட்சுமி நாளைக்கு என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. பாமக பொறுத்தப்பட்டு எலெக்ஷனுக்கு முதல் நாள் தாங்க அவங்க சொல்றது உண்மை. சரி சரி லட்சுமி, என்ன வியூகம் வகுத்திருக்கணும், எந்த திசையில் போகணும்னு நினைக்கிறீங்க? ஆனா சேலம் மணிகண்டன் சொல்வது இபிஎஸ் அவர்களின் கடந்த கால ஆட்சி சாதனைகளே போதுமானது வெற்றிக்குன்னு சொல்றாரு. இபிஎஸ்னுடைய கடந்த கால ஆட்சி அதன் அடிப்படையில் வாக்குகள் அப்படின்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலையே ஓரளவாவது அவங்களுக்கு வந்து, அதாவது நீங்கள் பெரிய அளவில் வெற்றி இல்லை அப்படின்னாலும் நம்பர்ஸாவது கொஞ்சம் வந்திருக்கணும். ஏதாவது 4-5 தொகுதிகள்லையாவது வெற்றி அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கணும். சில இடங்களில் டெபாசிட்டே, அதாவது சில சட்டமன்ற தொகுதிகளில் டெபாசிட்டே இல்லாமல் போயிடுச்சு. அதிமுக வந்து அவங்களுடைய வியூகங்களை மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இந்த 2026 தேர்தல் அவங்களுக்கு வந்து ரொம்ப குரூஷியலான ஒரு எலெக்ஷனாக இருக்கும். டிஎம்கேக்கு வந்து திமுக வந்து பாப்புலராக இருக்காங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ இருக்க கவர்மெண்ட் அன்பாப்புலராக தான் இருக்காங்க. கீழே மக்கள் மத்தியில் நிறைய இடங்களில் நிறைய இஷ்யூஸில் அதிருப்திகள் இருக்குது. ஆனால் அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய இடத்துல அப்போசிஷன் இல்லை. இப்போ பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணாமலையும் பேசுகிற அளவு கூட எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் எதிர்த்து பேசுறது கிடையாது. இன்றைக்கி நீங்கள் செயற்குழு கூட்டம், இந்த செயற்குழு கூட்டத்தில் நிறைய இஷ்யூஸ்க்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க திமுக அரசாங்கத்துக்கு. ஆனால் எத்தனை இடங்களில் போராட்டம் நடக்குது? ஏன் வந்து நீங்கள், அதாவது பாரதிய ஜனதா கட்சியும் சரி திமுகவையும் சரி, அந்த 2 எதிர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. இன்னும் பெரிய அளவில் அந்த எதிர்ப்பு வரும்போது தான் அதிமுகவுடைய தொண்டர்களே கட்சி தலைமையை
நம்ம கட்சிக்கு நம்ம இல்ல, தீவிரமா வாக்களிக்கணும் எதிர்ப்பு அப்படின்றது களத்துல போராட்டங்களை போராட்டங்களை முன்னிலைப்படுத்தணும். இன்னைக்கு கூட அவர் வந்து பேசினதுல நான் கேள்விப்பட்டது என்னன்னா, தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உங்க ஊர்களில் கூட்டங்கள் நடத்துங்க, போராட்டங்கள் நடத்துங்க, இப்போ வந்து என்னை வந்து நீங்க இன்வைட் பண்ணுங்க, நானும் வரேன், வந்து நானும் கலந்துக்கிறேன், அப்படி சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். இப்போது என்னென்னா, இப்போ தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கட்சி பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களும் சரி, கட்சி தொண்டர்களும் சரி, இவரை வந்து அழைக்கிறதே இல்லையா, என்னையும் கூப்பிடுங்க அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக ஏன் சொல்லணும்? ஸோ வந்து பார்ட்டியில் கீழே இருக்கக்கூடிய ரேங்க்ல அந்த நம்பிக்கை வந்து போயிருச்சா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. நன்றி. செலமணி என்றால் ஒரே ஒரு செகண்ட்ல சொல்லிடுங்க, ஒரு வார்த்தையில சொல்லிடுங்க. ஒரு வார்த்தையில சொல்றீங்க, அதாவது புரட்சி தலைவி அம்மா இருக்கிறப்ப இந்த மாதிரி மாவட்ட ரீதியான போராட்டத்துக்கு எல்லாம் போக மாட்டாங்க. ஆனா நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல, இறங்கி வருவேன், என்ன கூப்பிடுங்கன்றது அதுக்கு அர்த்தம். ஆளும் கட்சியா இருக்கிற ஒரு கட்சி எதிர்கட்சியா இருக்கிறதுக்கும் ஆளாத அண்ணாமலை பேசுற அரசியலும் ஒரே மாதிரி இருக்காது. நன்றி. நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி. கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது